அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். மல்லி 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 மல்லி. நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா அன்னபூரணிய விட்டுட்டு என்கிட்ட வேலை கேட்டு வந்திருக்கேன்னு தான் யோசனையா இருக்கு. அது பெரியம்மா எனக்கு வேலை தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு. உனக்கு அந்த அம்மாவுக்கு ஏதாவது சண்டையா? இல்ல அப்படிலாம் இல்ல. வேலைக்கு போக வேண்டான்னு சொல்றாங்க. அவங்களே வேலை தரல, இவ என்ன வேலை செய்ய போறான்னு யோசிக்கிறீங்களா? அப்படிலாம் யோசிக்காதீங்க. நான் நல்லபடியா வேலை செய்வேன். இத பாருமா, நீ இவ்வளவு தூரம் வற்புறுத்தி கேக்குறதுனாலதான் நான் ஒத்துக்கிறேன். மத்தபடி இந்த மாதிரி வேலை எல்லாம் உனக்கு செட் ஆகாதுன்னு நான் எடுக்கவே மாட்டேன். அப்படிலாம் இல்லன்னு, நான் எந்த வேலையா இருந்தாலும் செய்யறேன். வர்றப்ப எல்லாரும் அப்படிதாம்மா சொல்றாங்க. அதுக்கப்புறம் வேலையில கொண்டு போய் விட்டேன்னா அது சரியில்லை, இது சரியில்லை, அப்படி இருந்தாதான் வேலை செய்வேன், இப்படி இருந்தாதான் வேலை செய்வேன்னு 1000 கண்டிஷன் போடுறாங்க. ஐயோ, நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன்னு. என்ன பத்தி உங்களுக்கு எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது. என்னவோமா, முதல்ல வர்றப்ப எல்லாரும் இப்படிதான் சொல்றாங்க. ஆனா போக போக அப்படியே உல்டாவா மாறிடுறீங்க. ஆனா உன்னோட கண்ணுல ஒரு உண்மை தெரியுதுமா. இவ்ளோ சொல்ற, பாப்போம். இன்னைக்கு ஒரு புது கம்பெனிக்கு வேலை வந்திருக்கு, எப்படி போகுதுன்னு பாப்போம். சரிண்ணே, நான் போறேன். நம்ம கிட்ட சம்பளத்துக்கு பிரச்சனையே இருக்காது. ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கலான்னு வையேன். அப்படியாண்ணே? நிஜமாவா? ஆமாமா, நம்ம கிட்ட வேலை இருந்துகிட்டே தான் இருக்கு. வேலைக்கு ஆளுங்க தான் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு கூட எடுத்திருக்க வேலைக்கு 2 ஆளுங்க கம்மியா தான் போயிருக்காங்க. இன்னைக்கு நீ ஒருத்தி வந்து சேர்ந்திருக்க. இந்த மாதிரி நேரத்துல என்ன பண்றது? இருக்கிற ஆளுங்க தான் கூடுதலா வேலை பார்த்து வேலையை முடிச்சு கொடுக்கணும். ஆனா சம்பளத்தை பத்தி எல்லாம் யோசிக்காதம்மா. கூடுதலா செய்யற வேலைக்கு என்ன உண்டோ அதை நான் கரெக்டா பிரிச்சு கொடுத்துருவேன். சரிங்கண்ணே. முக்கியமான விஷயம் என்னன்னா, இதான் வேலைன்னு இல்ல. ஒரு நாள் கூட்டி பெருக்கிறதா இருக்கலாம், ஒரு நாள் தோட்ட வேலையா இருக்கலாம், ஒரு நாள் வீடு மாத்துறதா இருக்கலாம். இப்படி மாறி மாறி இருக்கும். அதெல்லாம் பரவாயில்லண்ணே, நான் எந்த வேலையா இருந்தாலும் செய்வேன். சரி, நீ இன்னைக்கே வேலையில சேர்ந்துக்க. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. அண்ணே, அப்படி இன்னொரு விஷயம், நான் இங்க வேலை செய்யறது என் பெரியம்மாக்கு தெரிய வேண்டாம். இது வேறயா? அந்த அம்மா எல்லார்கிட்டயும் வம்பு வளர்த்து வச்சிருக்கும் போல. லேசுப்பட்ட ஆள்லாம் கிடையாதுமா. என் பெரியம்மா பத்தி தப்பா பேசாதீங்க. அவங்க சண்டை போடுவாங்க தான், ஆனா நியாயத்துக்காக தான் போடுவாங்க. மாமா, தப்பா எடுத்துக்காதம்மா. அந்த அம்மா கதையெல்லாம் எனக்கு எதுக்கு? மத்தபடி வேலைக்கு கரெக்டா டைமுக்கு வந்துடணும், எனக்கு அதான் முக்கியம். அண்ணே, குழந்தைய ஸ்கூல்ல விட்டுட்டு 10:30 மணிக்கு தான் என்னால வர முடியும். அதே மாதிரி சாயங்காலம் 7 மணிக்கே வீட்டுக்கு போயிடுவேன். அதெல்லாம் பிரச்சனை இல்லம்மா. வேலை செஞ்ச நேரத்துக்கு உண்டான கூலி சரியா வந்து சேர்ந்துரும். கூடுதல் நேரம் வேலை பார்த்தீங்கன்னா அதுக்குண்டான ஓட்டியும் வாங்கிக்கலாம். அது உன் இஷ்டம். சரிண்ணே, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. சரி சரி, ஆட்டோல ஏறுமா. இன்னைக்கு முதல் நாள்ன்றதுனால நானும் உன் கூட வருவேன். அதான் ஏறுமா. வா. வண்டி எடுப்பா. சரிண்ணே. இங்கதான்ப்பா. நிப்பாட்டு நிப்பாட்டு. இறங்குங்க. இந்தப்பா. தேங்க்ஸ்ண்ணே. சரி வாங்க. என்ன செல்வண்ணே, இவ்வளவு நேரமா? அப்பவே கிளம்பிட்டேன்னு போன் பண்ணீங்க. அது வந்து தம்பி, வேலைக்கு ஆளுங்க கிடைக்கிறதே குதிரை கும்பா இருக்கு. பேசாம நானும் இனிமே வெளி ஆளுங்களை 10 பேரை வேலைக்கு வச்சுக்கலான்னு பாக்குறேன். சமாளிக்க முடியல தம்பி. சரி சரி, மேடம் வந்து பாப்பாங்க, அதுக்குள்ள கொஞ்சம் வேலையை முடிச்சு வச்சிருங்க. சரிப்பா. தனா, சொல்லுங்க சார். மல்லியை கூட்டிட்டு போய் என்ன செய்யணும்னு சொல்லு. கொஞ்சம் கூட இருந்து சரிங்க பாருங்க. சார். சரியா? மல்லி, சரிங்க. நீ போய் வேலையை பாருமா. வா. அண்ணா, வேலையெல்லாம் கரெக்டா நடக்கணும்ண்ணே, கொஞ்சம் பாத்துக்குங்க. அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல தம்பி, நல்லபடியா நடக்கும். இது வந்து நான் அந்த பக்கம் உள்ள ஏரியாவை பெருக்கிடுறேன். நீ பின்னாடி கூட்டி சுத்தம் பண்ணிடு. பாத்ரூம்ல ஆசிட் ஊத்தி தேய்ச்சி விட்டுரு.
ஆசிட் ஊத்தும் போது மூக்க பொத்திக்கோ, கதவை திறந்து வச்சுக்கோ. வாசனை ஏறிச்சுன்னா மயக்கம் போட்டு விழுந்துருவேன். டாய்லெட் கழுவ ஆசிட் யூஸ் பண்ணிருக்கல. ஐயோ, இது அவ கம்பெனியே தான், தெரியாம வந்து மாட்டிக்கிட்டோம். என்ன மல்லி, நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், நீ பதில் சொல்லாம முடிச்சுக்கிட்டே இருக்க. என்னாச்சு? நான் இங்க வந்திருக்கேன்னு மட்டும் அவளுக்கு தெரிஞ்சா கேவலப்படுத்தி விட்டுருவாளே. மல்லி, ஏமா மல்லி? பாத்துக்கலாம், நம்ம கிட்ட ஆள் இருக்குப்பா. நான் சொல்றேன். அண்ணே அண்ணே, நான் இங்க வேலை பார்க்க முடியாது. நான் கூப்பிடுறேன். என்னம்மா சொல்ற? இல்ல அண்ணே, இங்க வேலை செய்ய முடியாது, நான் கிளம்புறேன். என்னம்மா விளையாடுறியா? என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? எப்படியாச்சும் வேலை கொடுன்னு கையில கால விழுந்த. என்ன வேலை வேணாலும் செய்யறேன்னு சொன்ன. இப்ப பாத்ரூம் கழுவுன்னு சொன்னது முடியாதுங்கிற. இல்ல தெரியாம தான் கேக்குறேன். நீ படிச்ச படிப்புக்கு உனக்கு என்ன கலெக்டர் வேலையா கொடுப்பாங்க? ஐயோ அண்ணே, சொன்னா புரிஞ்சுக்கோங்க. அந்த வேலை பார்க்க மாட்டேன், இந்த வேலை பார்க்க மாட்டேன்னு நான் என்னைக்கும் சொன்னதில்ல. இங்க வேலை பார்க்கறது தான் சரி வராதுன்னு சொல்றேன். நான் இங்க இருக்கிறது உங்களுக்கு தான் பிரச்சனை. ப்ளீஸ் இங்க பாருமா, எனக்கு என்ன பிரச்சனை? அப்படி எவன் என்கிட்ட பிரச்சனை பண்ண போறான்? உன் புருஷன் வருவானா? இத பாரு, எவன் வந்தாலும் சரி, நீ இன்னைக்கு வேலையை முடிச்சு கொடுத்துட்டு தான் போகணும். அண்ணா, அதுக்கு இல்லண்ணே, நான் அப்புறமா உங்களுக்கு இந்த விஷயம் எல்லாம் விளக்கமா சொல்றேன். இப்ப நான் கிளம்புறேன். என்னாச்சு? இன்னும் வேலைய ஆரம்பிக்கலையா? வந்ததே லேட்டு, நின்னு கதை பேசிட்டு இருக்கீங்க. ஆல்ரெடி ஆரம்பிச்சாச்சு மேடம். எல்லாரும் வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. சீக்கிரம், ராஜிமா வந்தா டென்ஷன் ஆயிடுவாங்க. மேஷின் ஆளெல்லாம் இன்னும் வரலையா? இதோ வந்துருவாங்க மேடம், ஆன் தி வே. என்ன இப்படி அலட்சியமா பதில் சொல்லிட்டு இருக்கீங்க? ஹோமத்துக்கு நாள் குறிச்சாச்சு. இன்னும் 2 நாள்ல ரெனோவேஷன் ஒர்க் எல்லாம் முடிச்சு ஓபன் பண்ணி ஆபீஸ வேற ஸ்டார்ட் பண்ணணும்னு ராஜிமா சொல்லிருக்காங்க. நீங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாம் பண்ணி முடிச்சிடலாம் மேடம். நீங்க நினைச்ச மாதிரி சொன்ன டைம்ல எல்லாம் ரெடி ஆயிடும். நீங்க டென்ஷன் இல்லாம மத்த வேலையை பாருங்க. ராஜிமா கிட்ட இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. கான்ட்ராக்ட கேன்சல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க, பாத்துக்கோங்க. அண்ணே, நான் வரேன். ஏம்மா, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ பாட்டு போறேன்னு சொல்ற. பார்த்தல கத்திட்டு போனத. ஏற்கனவே மேஷன் ஆளுங்கன்னு வரலன்னு டென்ஷன்ல இருக்க. நீயும் சேர்ந்து என்ன டென்ஷன் பண்ணாத. என்ன வேலைனாலும் செய்யறேன்னு சொல்லிட்டு தானே வந்த. ஏசி ரூம்குள்ள உட்கார வச்சு வேலை கொடுத்தாதான் செய்வியா? இல்ல, அது வேற பிரச்சனைனே. நான் உங்களுக்கு அப்புறமா எல்லாம் விளக்கமா சொல்றேன்னு. வணக்கம் மேடம். வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? போயிட்டு இருக்கு மேடம். எங்க போனா இவ? ஐயோ, பேசிட்டு திரும்பறதுக்குள்ள ஆளை காணுமே. அண்ணே. ஏம்மா, எங்கம்மா போயிட்டு வர? அண்ணே, அங்க குப்பை இருந்ததுன்னு பார்த்தா திட்ட போறாங்கன்னு எடுத்து போட்டுட்டு வரேன். அது சரி, இப்ப வேலை செய்யறியா இல்லையா? அது அண்ணே, அது வந்து பாருமா, இதுக்கு மேல வேற ஆள்லாம் நான் தேடி போய் பிடிக்க முடியாது. நீ வேலை செஞ்சுதான் ஆகணும். நீ வேலை செய்யலன்னு வையே, நான் வேற மாதிரி பிரச்சனை பண்ணிடுவேன். உன் பெரியம்மா புருஷனை எல்லாரையும் இழுத்து விட்டுருவேன். ஐயோ வேண்டாம் அண்ணே. இந்த பாரு, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வேலையை முடிச்சு கொடுத்துட்டு கிளம்பிடு. இனிமே வேலைகளன்னு வந்துடாத. இல்லண்ணா, நான் வேலை செய்யறேன். அண்ணா, நான் வேலை செய்யறேன். இங்க பாருமா, வேலைக்கு கூட குறையனாலும் பணம் வாங்கிக்கமா. ஆனா இப்படி வேலை செய்ய மாட்டேன்னு மட்டும் சொல்லாத. இதெல்லாம் நல்லது இல்ல. உன்னை நம்பி வர இருந்த மத்த ஆளுங்களையும் வேற வேலைக்கு திருப்பி விட்டுட்டேன். புரிஞ்சு நடந்துக்கம்மா. சாரிண்ணா. என்னதான் ஆச்சோ தெரியல, உங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் வேலைக்கு எடுத்து நான் படுற பாடு இருக்கே. இனிமே நானே தான் இறங்கி வேலையை பார்க்கணும் போல இருக்கு. போமா, போய் வேலையை பாரு போ. சொல்றேன். ஆமா,
எங்க மல்லி போன? செல்வராஜ் அண்ணனை பார்க்க போயிருந்தேன். சரி, இந்தா நீ அந்த டேபிள தொடச்சிரு. மேடம், நீங்க சொன்ன மாதிரி பெயிண்டிங் ஒர்க் கான்ட்ராக்ட்லயே ஆளுங்களை ஏற்பாடு பண்ணிட்டேன். கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்க சரத். வேலையெல்லாம் நீட்டா இருக்கணும். ஏனோ தானோன்னு செஞ்சு வச்சுட்டு போயிடக்கூடாது. இல்ல மேடம், அதெல்லாம் கரெக்டா நடக்கும் மேடம். நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கேன் மேடம். சூப்பர். ரஞ்சிதா, நாளைக்கு என்னென்ன மீட்டிங்ஸ் இருக்கு? நாளைக்கு எந்த மீட்டிங்கும் வேணான்னு சொன்னீங்க ராஜிமா. ஆமா இல்ல, சரி ஒரு நாளாவது ஃப்ரீயா இருக்கணும்ல. சரத், வேலையை எப்ப ஆரம்பிக்க போறாங்க? மேடம், இன்னைக்கு ஆரம்பிச்சிட்டாங்க மேடம். ஆமா ராஜிமா, கிளினிக் போயிட்டு இருந்துச்சே, நீங்க கவனிக்கலையா? ஆமா இல்ல, காலையில உள்ள வரப்போ வெளியில ஒரு ஆளு விஷ் பண்ணிட்டு இருந்தான். நானும் வேலை நடக்குதான்னு அவன் கூட பேசிட்டு தானே வந்தேன். சரத், நீ தான் கொஞ்சம் கவனிச்சுக்கணும். எல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கு மேடம். கான்ட்ராக்டர் செல்வராஜ் நம்ம கம்பெனிக்கு முன்னாடியே ஒர்க் பண்ணிருக்காரு. நல்லா பண்ணுவார் மேடம். சரி சரி. மேடம், நீங்க என்ன வந்து பாக்குறீங்களா? ஒன்ஸ் கிளீனிங் முடிஞ்சதும் பெயிண்டிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுல நான் வந்து என்னத்தை பாக்குறது சரத்? வேலையெல்லாம் நல்லா முடிஞ்சா சரிதான். அதுக்கு இல்ல மேடம், நீங்களும் ஒரு முறை வந்து பார்த்துட்டா எனக்கும் திருப்தியா இருக்கும். வேலை செய்யறவங்களும் கொஞ்சம் கவனமா செய்வாங்க. ஆமா ராஜிமா, சரத் சொல்றதும் சரிதானே. ஜஸ்ட் ஒரு விசிட் தானே, வந்து பாருங்க. சரி வா பார்க்கலாம். சரி, நம்ம வேலையை பார்ப்போம். ஹலோ. வணக்கம் மேடம். என்ன நீ மட்டும் தான் இங்க வேலை செய்யறியா? இல்ல மேடம், அது வந்து என்ன? வணக்கம் மேடம். என்னாச்சு மேடம்? என்ன ஆச்சா? வேலை நடக்குதா இல்லையா? இந்த மாதிரி ஸ்பீட்ல நடந்தா இன்னும் ஒரு மாசம் ஆகும் போல இருக்கே. தனோ, அந்த பொண்ணு எங்க? இவ்வளவு நேரம் வேலை பார்த்துட்டு தான் இருந்தா. இப்ப இல்ல, பாத்ரூம் போயிருப்பான்னு நினைக்கிறேன். நான் பாத்துக்கிறேங்க மேடம். நான் சொன்ன நேரத்துக்கு வேலையை முடிச்சு கொடுத்துருவேன். சாருக்கு தான் நம்மளை பத்தி தெரியுமே. ராஜிமா, அங்கேயும் ஒர்க் நடந்தது. நான் போய் செக் பண்ணிட்டு வரேன். மேடம், செல்வராஜன் கிட்ட ஒர்க்கை நம்பி கொடுக்கலாம் மேடம். என்னாச்சு? எல்லாம் ஓகே தானே? ஆமா ராஜிமா, நீட்டா பண்ணிருக்காங்க. எப்ப செல்லதுரை? செல்வராஜ் மேடம். சரி, ஆள் இருக்கு இல்லங்கறத பார்க்காம கரெக்டா வேலை முடியணும். கேமராலாம் இருக்கு தெரியும்ல? ஐயோ, நம்ம கிட்ட வேலை கிளீனா இருக்கும் மேடம். சரி வா. தனோ, அந்த பொண்ணு என்ன திடீர்னு காணாம போயிடுது? இவ வேலைக்கு சரிப்பட்டு வர மாட்டா போலயே. இல்லங்கய்யா, சுத்தமா தான் வேலை பார்க்குது. இந்த நிமிஷம் வரைக்கும் இங்கதான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தது. என்னமோ போ, வேலை நடந்தா சரிதான். சரி, நீ வேலையை பாரு. வாங்க. என்னம்மா, வேலையெல்லாம் எப்படி இருக்கு? நான் சந்தோஷமா தான் செய்யறேன்னு நீங்க தான் சொல்லணும். நான் என்னத்த சொல்றது? திடீர்னு காணாம போயிடுற. வந்த உடனே வேலை வேண்டான்னு போற. எனக்கு சத்தியமா ஒண்ணுமே புரியலம்மா. உங்களெல்லாம் வச்சு வேலை வாங்குறதுக்குள்ள கம்பி மேல நடக்கிற மாதிரி தான் இருக்கு என் பொழப்பு. இந்தம்மா,
இந்தம்மா. நன்றிங்க ஐயா. அம்மா எண்ணி பாத்துக்க. அண்ணே என்னென்ன ஜாஸ்தியா இருக்கு? கூட 2 ஆளு செய்யற வேலைய நீ மட்டும் செஞ்சிருக்க. எனக்கும் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குல்ல. நான் எப்பவும் இப்படிதான் சம்பள விஷயத்துல நியாயமா இருப்பேன். வேலை செய்யறவங்க கூலி கரெக்டா அவங்க கையில போய் சேர்ந்துடணும். அதுதான் என் கொள்கை. தனத்துக்கும் அது தெரியும். அதனாலதான் என் பேச்சுக்கு எதிர் பேச்சு பேசாம ஒழுங்கா வேலை செய்யறா. பார்த்து நடந்துக்கம்மா. அண்ணே ஏதோ குழப்பத்துல அப்படி பேசிட்டேன். இதெல்லாம் இனிமே நடக்காதுன்னு. நாளைக்கு வேற இடத்துல தானே வேலை. என்ன எங்க ஏதுன்னே கேட்க கூடாதுமா. வந்தோமா, கூட்டிட்டு போற இடத்துக்கு போனோமா, வேலை செஞ்சோமா, சம்பளத்தை வாங்கணுமா, போனோமான்னு இருக்கணும். புரியுதா? ஆட்டோ சொல்லிருக்கேன், 10 நிமிஷத்துல வந்துரும். 2 பேரும் அதுல போயிடுங்க. சரிங்க. ஏய், என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க? மேடம் மேடம் மேடம், நான் வேலைக்கு கூட்டு வந்த பொண்ணுதான் மேடம். என்ன பிரச்சனை மேடம்? என்னது, வேலைக்கு வந்தாளா? ஏய், என்னடி இதெல்லாம்? மேடம் என்னாச்சு மேடம்? ஏதாவது பிரச்சனை பண்றாங்களா மேடம்? இவ தனியா வேற பிரச்சனை பண்ணணுமா? பிரச்சனையே இவதானே. ஏய், எதுக்குடி இங்க வந்த? கம்பெனில என்ன நடக்குதுன்னு உளவு பார்க்க வந்தியா? அதுக்குதான் உன் புருஷன் உன்னை இங்க அனுப்பி விட்டானா? என் புருஷனுக்கு அந்த மாதிரி கேவலமான புத்தி எல்லாம் கிடையாது. நான் வேலை பார்க்க தான் வந்தேன். யோ, நீ தானே கான்ட்ராக்டர், எதுக்கு இவ்வளவு எல்லாம் கூட்டிட்டு வரீங்க? மேடம், உங்களுக்கும் இந்த பொண்ணுக்கும் பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியாது மேடம். வேலை வேணும்னு கேட்டுச்சு, அதான் கூப்பிட்டு வந்த மேடம். மத்தபடி வேற எதுவும் எனக்கு தெரியாது மேடம். நடிக்காதையா? அது எப்படி கரெக்டா என் கம்பெனில வேலை பார்க்கும் போது இவன் உன்கிட்ட வந்து சேருவா? மேடம் நீங்க சொல்லுங்க மேடம். இந்த பொண்ணு இனிமே வேலைக்கு வர வேண்டாம்னு சொல்லிடுறேன் மேடம். பாத்தியா ரஞ்சி, எவ்வளவு தந்திரமா நம்ம கம்பெனிக்கு இவ வேலை செய்யற மாதிரி வந்து நுழைஞ்சிருக்கா. திரும்ப திரும்ப அதையே சொல்லாதீங்க. நான் வேலை செய்யற மாதிரி எல்லாம் வரல, வேலை செய்ய தான் வந்தேன். ஏய், உன்னை பத்தி எங்களுக்கு தெரியாதா? இவ்ளோ நேரம் எங்க கேம்பஸ்ல இருந்திருக்க. வேலை எப்படி நடக்குதுன்னு பாக்குறதுக்கு நாங்க வந்தோம். கரெக்டா எங்க கண்ணுல படாம எஸ்கேப் ஆயிருக்க. இவ கூட எல்லாம் பேசி பிரயோஜனம் இல்ல. போலீஸ்க்கு போன் பண்ண வேண்டியதான். ஷரத், போலீஸ் கூப்பிடு. போலீஸா? இப்ப எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை பண்றீங்க? செல்வானே, என்ன பார்த்துட்டு நிக்கிறீங்க? நீங்களாவது சொல்லுங்க. மேடம், இந்த பொண்ணு நீங்க சொல்ற மாதிரி திட்டம் போட்டெல்லாம் வரல மேடம். வேலை கேட்டுச்சு, இங்க வர்ற வரைக்கும் இங்கதான் வர்றோம்னு இந்த பொண்ணுகிட்ட நான் சொல்லவே இல்லை மேடம். அதனால அதுதான் உண்மை. போலீஸ் எல்லாம் வேண்டாம் ப்ளீஸ். என்னடி நடிக்கிற? சரி, உனக்கு தான் இங்க வர வரைக்கும் தெரியாது, வந்ததுக்கு அப்புறம் தெரியாமையா போச்சு? நீ தான் இங்க முன்னாடியே வந்திருப்பியே, வந்த உடனே அப்படியே ஓடி இருக்க வேண்டியதானே? நான் இந்த ஆபீஸ்க்கு வந்ததே இல்ல. அப்படியும் இது உங்க ஆபீஸ்னு கண்டுபிடிச்சிட்டேன். போயிடுறேன்னு தான் மேடம் அந்த பொண்ணு சொன்னுச்சு. எனக்கு பிரச்சனை என்னன்னு தெரியாது, நான் தான் மேடம் கட்டாயப்படுத்தி இருக்க சொன்னேன். ஹலோ, 2 பேரும் வாயை மூடுங்க. உங்க கதையை கேட்கறதுக்குலாம் நான் இங்க வரல. ஏய், எதுக்குடி இங்க வந்த? நான் தான் சொல்றேனே, பிளான் பண்ணி எல்லாம் வரல. இவ இப்படி எல்லாம் கேட்டா சொல்ல மாட்டா. போலீஸ கூப்பிட்டு விசாரிச்சாதான் இங்க உண்மையே வெளியில வரும். தப்புதான். உங்க கம்பெனிக்குள்ள வந்தது தப்புதான். ஆனா சத்தியமா எந்த தப்பான எண்ணத்திலயும் நான் வரல. மேடம், நான் தான் சொல்றேன்ல மேடம், எங்க வரும்னு கடைசி வரைக்கும் நான் சொல்லவே இல்லை மேடம். எப்படி மேடம் அப்புறம் திட்டம் போட்டு வருவா? அந்த பொண்ணு அப்படிப்பட்ட பொண்ணு எல்லாம் இல்ல மேடம். குடும்ப கஷ்டத்துக்காக தான் வேலைக்கு வர்றா மேடம். யோ, வாயை மூடிட்டு நிக்க மாட்டேன். உன்கிட்ட இப்ப நான் கேட்டேனா? இவளுக்கு சர்டிபிகேட் கொடுன்னு நான் உன்னை கேட்டேனா?
ஷரத், மேடம் முதல்ல இந்த ஆள் கான்ட்ராக்ட க்ளோஸ் பண்ணி அனுப்பு. இனிமே இவனை நான் இங்க பார்க்கவே கூடாது. சரிங்க மேடம். ரஞ்சி, போலீஸ்க்கு ஃபோன் பண்ணு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.